மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. வாவ் ரேணுகா, இது நீதானா? மோனாலிசா பெயிண்டிங் மாதிரியே இருக்கியே. காலேஜ் டைம்ல நான் பார்த்த ரேணுகா மாதிரியே இருக்க. அந்த சமயத்துல காலேஜ்ல உன்னோட செல்ல பெயரு சிம்ரன் தான். சிம்ரன் போலதான் நீ இருந்த, இப்பவும் அப்படிதான் இருக்க. உன்னோட கண்ணு, உன்னோட கண்ணம், உன்னோட சிரிப்பு எல்லாமே அப்படியே இருக்கு ரேணுகா. இடையில போன 4-5 வருஷம் உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் உண்டாக்கல. உன்னையும் நிஷாவையும் பக்கத்துல நிறுத்தி வச்சு யார் அக்கான்னு கேட்டா எல்லாரும் நிஷாவை தான் சொல்லுவாங்க. நீ அப்படி இருக்க ரேணுகா. உன்னை அப்ப பாக்குறப்பெல்லாம் என்னோட கனவு தேவதையே நீ எப்படி இருக்கன்னு தான் நான் கேட்பேன். இப்போ அப்படித்தான் கேட்கணும் போல இருக்கு. உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதெல்லாம் எனக்கு அப்படியே இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்ப அதே மாதிரி மறுபடியும் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும் போல இருக்கு. நான் ப்ரொபோஸ் பண்ணவா? என் கனவு தேவதையே, நான் முதல் முறை உன்னை பார்த்தபோது என் மனதில் முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். மல்லி 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 மல்லி. ரேணுகா, மல்லிய பாத்தியா? இல்லையே, பார்க்கலையே. மல்லி மல்லி. மல்லி மல்லி. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அப்சரஸ் ரதின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா பூ விக்கிற மாதிரி மல்லி மல்லின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இங்க ரேணுகான்னு ஒரு ஜடம் இருக்கிறது தெரியுதா இல்லையான்னு தெரியல. மல்லி, எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கோவிலுக்கு போனேங்க. ஏன் என்ன தேடினீங்க? இது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட சாரி கேட்டதான் என் மனசு ஆறும். அதுக்கு தான் ஈசிஆர்ல இருந்து பைக்ல அவ்வளவு வெரைட்டி வந்தேன். தப்பு பண்ணீங்களா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க தப்பு பண்ண மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லையே. நிச்சயமா தப்புதான் மல்லி. என்னோட பிசினஸ் பத்தி உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லிட்டேன்னு அந்த ராஜி சொன்னதை நம்பி நான் உன்னை திட்டிட்டேன். ஆனா நீ சொல்லல. நீ சொல்லிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவும் இந்த மாதிரி சில்லியான மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்ட. ஆனா இன்னைக்கு அந்த ராஜேஸ்வரி இன்னைக்கு என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டா. அதுல டென்ஷன் ஆகி நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம உன்னை திட்டிட்டேன். சோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மல்லி. என்ன மன்னிச்சிரு. என்ன டாடா, நீங்க சாரி சொல்றீங்களா இல்ல ப்ரப்போஸ் பண்றீங்களா? உங்க போஸே சரியில்லையே. எழுந்துறீங்க எழுந்துறீங்க முதல்ல. ஓ என்னங்க இதெல்லாம்? நீங்க என்கிட்ட சாரி கேட்கணும்னு இருக்கா என்ன? மத்தவங்கள மாதிரி மனசால கூட நான் எப்பவும் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். எந்திரிங்க பேசாம. நோ நோ, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். ஐயோ, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க விஜய். முதல்ல எந்திரிங்க. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி, மன்னிச்சிட்டேன். எந்திரிங்க. என் செல்ல மல்லி, என் செல்ல வெண்பா குட்டி.
எனக்கு ரொமான்ஸ் நடக்கணும்னு நான் அவ்வளவு வேலை செய்யறேன். ஆனா ஒரு முயற்சி செய்யாத அவளுக்கு அவ்வளவு ரொமான்ஸ் நடக்குது. அப்படி என்னதான் மேஜிக் பண்றாளோ தெரியல. போலாமா? சொன்ன மாதிரி நீங்களும் செமத்தியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அட்டகாசமா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கா? தேங்க்ஸ் ரேணுகா. இந்த ட்ரெஸ்ல நீங்க செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க விஜய். அப்படியா? தேங்க்ஸ். இல்லையா மல்லி? என் விஜய் செம ஹேண்ட்ஸமா இருக்கார்ல? ஆமாக்கா. விஜய், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. காலேஜ் டேஸ்ல கூட நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவீங்க. இதே கலர் தான் போடுவீங்க. ஓ பரவாயில்லையே, உனக்கு காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதான் சொன்னேன்ல, போட்டோஸ் ஆல்பம் இதெல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. கரண்ட்ல ஏதாவது நடக்கும்போது உடனே கனெக்ட் பண்ண முடியுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ரேணுகா. நல்ல வேலை நிஷா கிட்ட இந்த விஷயம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லதான் போச்சு. நான் முடிவு பண்ணா உன்னை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேண்டி. மைண்ட் வாய்ஸ்ல பேசுறாங்களாமா. அது என்ன பேசுறான்னு மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கேன். யாரு நசுக்குறாங்கன்னு இப்ப பாப்போம். ஆமாக்கா, 2 பேரும் எந்த காலேஜ்ல படிச்சீங்க? ஆஹா, எல்லாம் கேட்டு வச்சோம், எந்த காலேஜ்னு கேட்கலையே. ரேணுகா ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும். அடியே படுபாவி, கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருக்க கூடாதே? உடனே மண்ணல்லி போட்டுட்டல்ல. விஜய், காலேஜ் பேர் மட்டும் சரியா எனக்கு ஞாபகம் வரல. பரவாயில்ல ரேணுகா, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே ஞாபகம் வந்துரும். அதனால தான் நீ லேட் நைட் பீச்சுக்கு கூப்பிட்டதும் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா லேட் நைட் பீச் உன்னோட ஃபேவரட் தான். ஓ, அதான் எனக்கு இப்ப தோணி இருக்கோ? ஆமா. சரி, கிளம்பலாமா? விஜய், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ என்ன தப்பா சொல்ல போற? நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன், அத சரி பண்ற விதமா ஏதாச்சும் சொல்லுவேன். சொல்லு மல்லி. இப்போ அவசியம் பீச்சுக்கு போகணுமா? என்னாச்சு? ஏன் மல்லி? இல்ல, வெளிய பனி ஜாஸ்தியா இருக்கு. ரேணுகா அக்காக்கு வேற மண்டையில அடிபட்டுச்சுல, இந்த சமயத்துல போகணுமான்னு கேக்குறேன். எனக்கு ஒன்னும் வலி இல்ல, அது நேத்தே சரியா போச்சு. அவ்வளோ பனி இல்ல மல்லி. அதெல்லாம் கூட முக்கியமான விஷயம் இல்லைங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. தாலி கட்டுறதுக்குன்னு தேதி முடிவாயிடுச்சு. புதன்கிழமை நாள் குறிச்சாச்சு. இந்த சமயத்துல வெளியே போக கூடாதுங்க. ஏதாவது கை கால்ல அடிபட்டு ரத்த காயமாயிட்டா அது தப்பான சகுனம் ஆயிடும். வீட்ல பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க. இப்ப இங்க நான் தான் இருக்கேன், அதனால இது வேண்டாமேன்னு தோணுது. வேண்டாமே. மல்லி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய், அவ ஏதோ பெருசா தெரிஞ்சவ மாதிரி பேசுறா. நம்ம போலாம் வாங்க. இல்லக்கா, ஏதாவது பிரச்சனை வந்து பெரியவங்களை கேட்க போய் அபசகுணம் தாலி கட்டுறதே தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மொத்த கதையும் கந்தலாயிடும். அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ஏய், வாய வைக்காத, வாய மூடு. விஜய், அப்படியெல்லாம் நடக்காது, நம்ம போலாமே. இல்ல ரேணுகா, மல்லி சொல்றதுல கூட ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா மல்லி சொல்றதான் பெரியவங்களும் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லேட் நைட் பீச் எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், தப்பா எடுத்துக்காத. அக்கா, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கோங்க. புரியுது மல்லி, நல்லா புரியுது. நீ என் நல்லதுக்கு தான் சொல்ற.
அப்போ நான் போய் தூங்குறேன். ம்? சரி சரி மல்லி, நாம நம்ம ரூமுக்கு போலாமா? போனா போதுன்னு விட்டா ரொம்ப சீன் போடுற. என்கிட்டே வா, நீ ஆசைப்படுறத உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.